கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் ஓமைகளில் பேசினார் என்று முதல் வரியே இன்றைய நற்செய்தியிலே நமக்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஏன் அவர் ஓமைகள் வழியாக பேசினார் என்பதற்கு ஒரு விளக்கமும் உண்டு, விடையும் உண்டு. காரணம், கடவுளை பற்றி பேசுவது என்பது சாதாரண ஒன்று அல்ல. மாறாக அது ஒரு மறைபொருளை பற்றி நாம் பேசுவதாகும். அதை பேசி நாம் முழுமையாக புரிந்து கொள்வதும் கிடையாது, அல்லது அறிந்து தெரிந்து பேசுவதும் முடியாது. அனைத்தையும் கடந்து இருக்கின்றவர் தான் கடவுள். அந்த கடவுள் அவரை பற்றி உண்மைகளை பேசுகின்ற பொழுது ஓமைகள் வாயிலாகத்தான் பேச முடியுமே ஒழிய அதை நாம் நேரடியாக புரிந்து மற்றவர்களுக்கு புரிகின்ற வகையிலே பேசுவது என்பது மிகவும் கடினம். எனவே தான் ஆண்டவர் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசினார். இப்படியாக அவர்களுக்கு இறை ஆட்சி, கடவுள் என்ற உண்மைகளை எல்லாம் விளக்கி சொன்னார். அன்புக்குரியவர்களே, அப்படி அவர் ஒரு ஓமையை சொல்வதுதான் இன்றைய நற்செய்தியாக வருகிறது. திராட்சை தோட்டம் என்று ஒரு ஓமையை அவர் எடுத்துக்கொள்கின்றார். அதை சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டி அந்த திராட்சை தோட்டத்தை தொழிலாளர்களிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொள்கின்றார். இதுதான் அந்த ஓமை. இந்த ஓமையை நாம் பொருத்தி பார்த்து உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடன் பொருத்தி பார்க்க வேண்டும், எதோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் மீட்பின் வரலாறு இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு திராட்சை தோட்டம் என்பது வளமையான ஒன்று. அந்த திராட்சை தோட்டம் என்பது பழங்களை கொண்ட இனிமையான ஒன்று. இப்படியாக இந்த திராட்சை தோட்டம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு ஏற்றது, கடவுளுக்கு உரியது. காரணம், மனிதர்களை படைத்தது கடவுள்தான். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை படைத்தது மட்டும் அல்ல, இன்றைக்கும் கடவுள் மனிதர்களை தொடர்ந்து அவர்தான் படைக்கின்றார். உயிர் என்பது யார் கொடுப்பது? உடல் என்பது வேண்டுமென்றால் நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் உருவாக்கி கருவாக வளர்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நம்முடைய தாய் வழியாக அவருடைய உணவு ஊட்டத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு உடல் வளர்ச்சி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், அறிவியல் பூர்வமாக அதை நாம் புரிந்து கொண்டாலும், உயிர் என்பதும் ஆன்மா என்பதும் உள்ளம் என்பதும் யார் கொடுப்பது? அதுதான் இறைவன். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவன் கொடுப்பது மிக உயர்ந்த உன்னதமான உயிர் என்னும் கொடையாகும். இந்த ஒரு படைப்பு என்பது இன்றைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் நினைத்தது போன்று இந்த உலகத்திலே குழந்தைகள் பிறக்கின்றார்கள் என்று நாம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தோம் என்று சொன்னால், ஏன் எத்தனை பேர் குழந்தைக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார்கள், வேண்டுகின்றார்கள், வரமாக தவமாக இருக்கின்றார்கள்? அன்புக்குரியவர்களே, கடவுள் அருள் கூர்ந்தால் ஒழிய எவரும் இந்த உலகத்திலே மனு உடல் எடுத்து மனிதனாக பிறக்க முடியாது. அது தீர்க்கமான உண்மை. அந்த வகையிலே இந்த மனிதர்கள், இந்த உலகம் எல்லாம் கடவுள் கொடுத்தது. அதுதான் அந்த திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்திற்காக யாரும் உழைக்கவில்லை, இந்த திராட்சை தோட்டத்தை யாரும் ஏற்படுத்தவில்லை, இந்த திராட்சை தோட்டத்திற்காக எதையும் நாம் செலவு செய்யவில்லை. இந்த உலகத்திற்கு நாம் வருகின்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை நாம் குத்தகைக்கு கடவுள் நமக்கு விடுகின்றார். அதை நாம் எப்படியாவது பயன்படுத்த வேண்டும். அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுத்த அதே கட்டளையைத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். என்ன சொன்னார்? இந்த படைப்பு அனைத்தையும் உனக்காக படைத்திருக்கிறேன், ஆண்டு நடத்திக்கொள். ஆனால் ஒன்றை மட்டும் செய்யாதே, அந்த பாவம் கடவுளுடைய கட்டளையை மட்டும் மீறாதே, மற்ற எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள் என்று ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் சொல்கிறார். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்று சொன்னால், அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு இறைவன் சொல்கின்ற வார்த்தை இதுதான்: பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும்
உனக்கு இந்த உலகம் சொந்தமானது என்று சொல்கின்றார். எனவே இந்த உலகத்தை படைத்தவர் நாம் அல்ல, இந்த உலகத்திற்காக உழைத்தவர் நாம் அல்ல, இந்த உலகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எதையும் செலவு செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அப்படி இருக்க இந்த உலகம் என்பது நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு ஆதாரமாக கடவுள் நமக்கு அளித்திருக்கிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளாக இந்த படைப்பை நாம் பார்க்க வேண்டும். நன்மையாக இந்த படைப்பை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இந்த மனித வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். இதோ இந்த குத்தகைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவர்களாக இருந்தார்கள். அது கூட பரவாயில்லை. ஆனால் அந்த சொத்தை தாங்களாக அபகரித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அநியாயமாக நடந்து கொண்டார்கள். அதுதான் வெறுக்கத்தக்கது, ஒதுக்க வேண்டியது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகமே சதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இறப்பே இல்லை என்று நாம் கற்பனை செய்கின்றோம். நாம் இந்த உலகத்திலேயே வாழப்போகிறோம் என்று பேராசை பிடித்து அலைகின்றோமே. இந்த உலகம் என்ன? நாம் மண்வெட்டி பிடித்து சம்பாதித்த சொத்தா, பொருளா? இல்லையே. இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஒரு இடம், அவ்வளவுதான். இந்த இடத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ பொறுப்புள்ளவர்களாக பயன்படுத்த வேண்டும். ஆங்கிலத்திலே அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, ஸ்டூவர்ட் என்ற வார்த்தை இருக்கிறது. ஸ்டூவர்ட் என்று சொன்னால் பொறுப்புள்ள வகையிலே ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பணி, ஒரு சேவையையோ ஒரு வேலையையோ நடத்துவது, செய்வது என்பதுதான். அந்த வகையிலே இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக நாம் வாழ்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய ஆசீர் பெற்றவர்களாக நாம் இருப்போம். இல்லாவிட்டால் இந்த ஓமையிலே வருவது போன்று ஒருவரை பிடித்தார்கள், அடித்தார்கள், தலையிலே அவர்கள் குத்தினார்கள், பழித்துரைத்தார்கள், வேண்டாம் என்று வெளியே தள்ளி போட்டார்கள். ஆனால் கடைசியிலே அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் வந்தபொழுது கூட இவன்தான் சொத்துக்கு உரியவன் என்று சொல்லி அவரையும் கொலை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கடைசியிலே வந்தார். கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். ஆனால் அந்த மகனையே என்ன செய்தோம்? கொலை செய்தோம். இஸ்ராயேல் மக்கள் அவரை கொலை செய்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வந்திருந்தால் நாமும் அதுதான் செய்திருப்போம். எனவே இப்படிப்பட்ட பாதகர்களை அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்கிறான் பாருங்கள், எல்லோரையும் அழித்தொழிக்கிறான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நீக்கிவிட்டு, விலக்கிவிட்டு என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஒழித்துவிட்டு என்று சொன்னால் அடியோடு பூண்டோடு அவர்கள் எல்லாம் எங்கேயும் இல்லாமல், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இந்த திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் கொடுக்கின்றான். அதுபோன்றுதான் மீட்பு என்பது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற அருளான ஒரு வாழ்வு என்பதை நாம் கருத வேண்டும். அதை விடாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு வகுத்த ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் இறைவன் கொடுத்த மேலான ஒரு கொடை, வாழ்கின்ற ஒரு இடம். இந்த உலகம் இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் இடத்தையும் பயன்படுத்துவோம். இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். கடவுள் விரும்பிய இறை ஆட்சியை இந்த உலகத்தில் நிறுவுவோம். ஆமென்.